வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மற்றும் புலம்பெயர் நாடுகளில் தொழிலாளர் தின பேரணிகள், வடக்கு கிழக்கிலும் தமிழ் கட்சிகளின் கூட்டங்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வை அறிவித்த ரணில், மலேக மக்கள் குறித்து தமிழில் உரையாற்றிய சஜித். மூதூரில் ஆவா வன்முறை கும்பல் அட்டகாசம், காவல்துறையினரின் ஆதரவுடன் செயற்படுவதாக பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கல் அகழ்வு சுரங்கத்தில் வெடி விபத்து, 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பலி. கொலம்பிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் பல பிரயோகம், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச தொழிலாளர் தினம் இன்று உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் நாடளாவிய ரீதியில் பேரணிகள் மற்றும் கூட்டங்களை நடத்தியுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சியின் தொழிலாளர் தின கூட்டம் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பில் இடம்பெற்று வருவதுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தொழிலாளர் தின கூட்டம் வவுனியாவிலும் இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கட்சி தாவல்களும் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மொனராகலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹலாநிதி ஹயன்சான் நவநந்தன ஐக்கிய தேசிய கட்சியில் புதன்கிழமை இணைந்துள்ளார். அதே நேரம் தலவாக்கலையில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தின நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி இன்று 2 தொழிலாளர் தின கூட்டங்களில் பங்கேற்கவுள்ளார். இன்று காலை கொட்டக்கலை பொது விளையாட்டரங்கில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினால் ஏற்பாடு செய்த தொழிலாளர் தின கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிலாளர் தின பேரணி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தொழிலாளர் தினம் பேரணி மற்றும் கூட்டம் கொழும்பில் ஆரம்பமாகியுள்ளது. தலவாகலையிலும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டத்தை நடத்தியிருந்தது. தேசிய மக்கள் சக்தி கொழும்பு, யாழ்ப்பாணம், மாத்தறை மற்றும் அனுராதபுரத்தில் 4 பேரணிகளை ஏற்பாடு செய்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கொழும்பு கெம்பல் மைதானத்தில் தொழிலாளர் தின கூட்டத்தை நடத்துவதுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொழிலாளர் தின கூட்டம் ஹம்பகாவில் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் தொழிலாளர் தின கூட்டம் கிளிநொச்சி மற்றும் மட்டக்களப்பில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தொழிலாளர் தின கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை நடைபெற்றது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த தொழிலாளர் தினத்தை தமிழ் தேசிய மேனாளாக பிரகடனப்படுத்தி ஸ்ரீலங்கா அரசின் அடக்குமுறைக்கு எதிராக அணிதிரள்வோம் என்ற தொனிப்பொருளில் மானிப்பாய் பிரதேச சபை மண்டபத்தில் நடத்தியது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தொழிலாளர் தின கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இன்று காலை இடம்பெற்றது. நல்லூர் ஆலயத்திற்கு அருகிலிருந்து ஆரம்பித்த பேரணி நல்லூர் கிட்டுப்பூங்காவில் நிறைவடைந்தது. அங்கு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் யோசப் ஸ்டாலின், ஆசிரியர் சங்க பிரதிநிதிகள், ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
அத்துடன் புதிய ஜனநாயக மார்க்சிய லெனிச கட்சியின் தொழிலாளர் தின ஊர்வலமும் கூட்டமும் இன்று காலை வவுனியாவில் இடம்பெற்றது. வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகி நகர் வீதியூடாக வவுனியா நகர மண்டபத்தை அடைந்திருந்ததுடன் அங்கு தொழிலாளர் தின கூட்டமும் இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் சுருண்டலுக்கு, அடக்குமுறைக்கு மற்றும் பல்வகை அழுத்தங்களுக்கு எதிரான பெண் தொழிலாளர்களின் தொழிலாளர் தின ஊர்வலம் இடம்பெற்றது. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தின் பிரதான நுழைவாயில் அருகில் இருந்து ஆரம்பமான பேரணியில் பல்வேறு பிரதேசங்களையும் சேர்ந்த பெண்கள், மத்திய ஸ்தாபனத்தின் கிளை உறுப்பினர்கள், குடிசார் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு இன்று நடைபெறும் அணிவகுப்பு மற்றும் பேரணிகளின் பாதுகாப்பு கடமையில் 9,000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதில் கொழும்பு நகரில் நடைபெறும் அணிவகுப்பு மற்றும் கூட்டங்களுக்காக 6,000 அதிகாரிகள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புலம்பெயர் நாடுகளில் இன்று நடத்தப்பட்டு வரும் மே தின நிகழ்வுகளில் தமிழ் அமைப்புகளின் அழைப்புகளின் அடிப்படையில் கலந்து கொண்ட ஈழத்தமிழ் பூர்வீக மக்கள் தமது தாயகத்துக்கு நீதி கோரும் கருப்பொருளுடன் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்திருந்தனர். சுவிஸின் சூரிச் நகரில் இன்று காலை 10 மணியளவில் ஆரம்பித்து தற்போது வரை தொடரும் பேரணியில் தமிழ் மக்களும் பங்கெடுத்து வரும் நிலையில் இந்த போராட்டம் குறித்து ஐபிசி தமிழின் செய்தியாளர் குமணன் வழங்கிய பதிவு இது. சுவிஸ் நாட்டிலே, அதாவது சூரிச் மாநிலத்திலே பல்லின மக்களோடு தமிழ் மக்களும் இணைந்து இந்த பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பல நாட்டு மக்கள் இந்த திடலில் வந்திருக்கிறார்கள். வந்து தங்களுடைய நாட்டு கொடிகளோடும் தங்களுக்கு நடக்கின்ற அநீதிகளையும் இந்த உலக மக்கள் தெரிய வேண்டும் என்று சொல்லி இந்த கோஷங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஈழத்தமிழர்களும் தங்களுக்கு நடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இந்த எடுத்துக்காட்டியும் இந்த பேரணியிலே முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல்லின மக்களோடு சேர்ந்து. இதற்கு பல மக்கள் ஈழத்தமிழர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த காட்சியை தான் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலையில் பிரான்சில் அதன் முக்கிய தொழிற்சங்கம் இன்று பிற்பகலில் ரிப்பப்ளிக் எனப்படும் குடியரசு சதுர்க்கத்தில் நடத்தவுள்ள பேரணியிலும் தமிழ் மக்கள் பங்கெடுக்க தயாராகி வருகின்றனர். இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் ஒருநாள் சம்பளத்தை 1,700 ரூபாவாக அதிகரிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதே நேரம் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபாய் சம்பளம் உயர்வை வழங்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வர்த்தமானி அறிவித்தலும் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தொழிலாளர் தின கூட்டத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து கொண்டிருந்தார். இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி தோட்ட தொழிலாளி ஒருவரின் நாளாந்த சம்பளம் 1,700 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என உறுதியளித்தார். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1,700 ரூபாய் சம்பள உயர்வை வழங்கும் வகையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. 33வது சரத்தின் 1ஆம் பிரிவின் ஊதிய சபைகள் கட்டளை சட்ட அத்தியாயம் 136வது பிரிவின் கீழ் தொழில் அமைச்சரின் உத்தரவின் மூலம் தொழிலாளர் ஆணையாளர் நாயகத்திற்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் இது தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய நாளாந்த குறைந்தபட்ச வேதனம் 1,350 ரூபாயாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவு 350 ரூபாயாகவும் வழங்கப்படவுள்ளதாக வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் உள்ள மலையக சமூகத்தை பாதுகாப்பதுடன் மொழி உரிமை மற்றும் காணி வீட்டுரிமையை வழங்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் இடம்பெற்ற தொழிலாளர் தின கூட்டத்தில் கலந்து கொண்டு தமிழ் மொழியில் உரையாற்றிய போதே சஜித் பிரேமதாச இதனை கூறினார். சமய தலைவரை வணங்கி முன்னாள் அமைச்சர் கௌரவ திகம்பரம் அவர்களை, கௌரவ அமைச்சர் அர்ஜுன ரணதுங்க அவர்களை, கௌரவ உதயகுமார் அவர்களை, கௌரவ
நாயனவாசல அவர்களே, எல்லோருக்கும் அவர்களே, மலையக மக்களோடு தொழிலாளர் தினத்தை கொண்டுவதில் மகிழ்ச்சி. நான் இலங்கையில் உள்ள மலையகர் சமூகத்தை பாதுகாப்பேன். உங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பேன். உங்கள் நிலம் வீடு உரிமையை வழங்குவேன். மலையாகர் நாகர கிராமிய அபிவிருத்திக்கு நான் பொறுப்பு. உங்கள் மருத்துவ கல்வி சாத்துணவு உரிமைகளை பாதுகாப்பேன். தோட்ட தொழிலாளர்களை சிறுதைலை உற்பத்தி யாழ்க்காலுக்கு மாற்றுவேன். உங்கள் அரசியல் உரிமை இலங்கையோர் உரிமை, தங்கள் அரசியல் உரிமையை, சமய உரிமையை, கலாசார உரிமையை ஆகியவற்றை பாதுகாப்பேன். உரிமைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கான போராட்டத்தின் விளைவாக தொடங்கிய உலக தொழிலாளர் தினத்தின் 138வது வருட கொண்டாட்டத்தின் போது இலங்கை ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருப்பதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கை கடந்த காலங்களில் எதிர்நோக்கிய பொருளாதார வீழ்ச்சியின் போது நாட்டின் உழைக்கும் மக்கள் அதிக சவால்களை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் நினைவூட்டியுள்ளார். எல்லாவற்றிலும் விடாமுயற்சியுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றி வரும் அனைத்து உழைக்கும் மக்களுக்கும் தனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் தற்போது வீழ்ச்சியடைந்து வருவதுடன் பணவீக்கத்தை கணிசமான அளவிற்கு குறைத்து ரூபாயை பலப்படுத்த முடிந்திருப்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி எனவும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். உழைக்கும் மக்களை தொடர்ந்து வறியவர்களாகவே வைத்திருப்பது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் நோக்கமல்ல எனவும் போராட்டமின்றி அவர்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக எஸ்வெஸ்எம் மற்றும் உரிமைய போன்ற திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பெருந்தோட்ட மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதன் மூலம் அவர்களின் மேம்பாட்டிற்காக பரந்துபட்ட பணிகள் மேற்கொள்ளப்படுவதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்கும் நிலையில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 10,000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு இணையாக தனியார் துறையினரும் முழுமையான பங்களிப்பை வழங்கியுள்ளதாக ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். வழமையான மேதின கூட்டத்திற்கு மட்டுப்படுத்தப்படாமல் நவீன போக்குவரத்துகளையும் சவால்களையும் உணர்ந்து நாட்டை வெற்றி பெற செய்வதற்காக மக்கள் சார்பாக ஒருமித்த கருத்தை எட்டுவதற்கான வாய்ப்பாக இந்த மே தினத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க மேலும் கூறியுள்ளார். தேர்தலை எதிர்நோக்க தயாராகி வரும் இலங்கையர்கள் ஏமாற்று பேரண்டிகளுக்கு ஏமாறாமல் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களையும் சொந்த காலை நிற்க செய்யும் பொறுப்பு கூறக்கூடிய அரசாங்கத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பினை நிறைவேற்ற வேண்டும் என ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மக்கள் பாரிய அவலத்திற்கு மத்தியிலேயே இந்த ஆண்டு மே தினத்தை கொண்டாடுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். நாளுக்கு நாள் வாழ்க்கை செலவு அதிகரித்து வரும் நிலையில் தற்போதுள்ள வாழ்க்கை செலவுகளுக்கு சற்று பொருந்தாத சம்பளத்தால் வேலை செய்யும் தொழிலாளர்கள் வர்க்கம் மிகவும் அவலம் நிறைந்த வாழ்க்கையை வாழ வேண்டியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன மத சாதி வேறுபாடின்றி நாட்டிற்காக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் உழைக்கும் தொழிலாளர்கள் வர்க்கத்தின் உரிமைகளை ஒரு நாளில் மட்டும் அல்லாது வருடம் முழுவதும் பாதுகாக்க ஒன்றுபட வேண்டும் எனவும் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உலகம் முழுவதிலும் உள்ள உழைக்கும் மக்கள் உள்ளிட்ட பொதுமக்களுடன் தேசிய மக்கள் சக்தியும் தோழமையுடன் கைகோர்த்துக் கொள்வதாக அந்த கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வரலாற்றின் மிகப்பெரிய நெருக்கடிகள் மற்றும் அழுத்தங்களின் மத்தியில் உலகில் உள்ள அனைவரும் இந்த ஆண்டு தொழிலாளர்கள் தினத்தை கொண்டாட வேண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகம் 21வது நூற்றாண்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற போதிலும் உலக சனத்தொகையில் பெரும்பான்மையானவர்கள் வறியவர்களாகவே மாற்றப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிகாரத்தை கைமாற்றக்கூடிய ஜனாதிபதி தேர்தல் ஒன்றுக்கு அருகில் இருந்து கொண்டு இந்த ஆண்டு இலங்கையர்கள் தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதாக அனுரகுமாரன் நினைவூட்டியுள்ளார். இந்த வருடம் வெறுமனே தேர்தல் வருடம் மாத்திரமன்றி எமது நாட்டின் பெரும்பான்மையின மக்கள் திட சங்கற்பதுடன் கூட்டாக வரலாற்றினை புதிதாக எழுதுகின்ற வருடமாகவும் மாறியுள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
திருகோணமலை மூதூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெரியவளி கிராமத்தில் ஆவா குழு என தம்மை அடையாளப்படுத்திய கும்பல் ஒன்றினால் வன்முறை சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் ஆதரவுடன் இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். திருகோணமலை மூதூர் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பெரியவளி கிராமத்தில் நேற்றைய தினம் இரவு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஆவா குழு என தங்களை வெளிப்படுத்தி வரும் குழு ஒன்றினால் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்துள்ள ஒருவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த நபர் தப்பியோடி மூதூர் காவல்துறை நிலையத்தில் முறையிட்டும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதிக்கு கட்டுத்துவகுடனும் வாள்களுடனும் 20க்கும் மேற்பட்டோர் சென்று வன்முறையில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் போதைப் பழக்கத்திற்கு அடிமையான போதைப்பொருள் விற்பனை ஈடுபட்டு வருகின்றவர்கள் எனவும் காவல்துறையினரின் உதவியோடு இவர்கள் இதை செய்வதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பூர், மூதூர், சேனையூர், மேன்காமம், பாரதிபுரம், மணச்சேனை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த இளைஞர்களே இவ்வாறு சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இவர்களுடைய பெயர் விவரங்கள் அனைத்தும் வழங்கிய போதும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் இவர்கள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். வடக்கு மாகாணத்துக்கு பயணம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவிவகார அமைச்சருமான எரிக் சொல்கே பல முக்கிய தரப்பினரை சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார். இதன்போது வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலை தொடர்பில் பேசப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடமாகாணத்திற்கு பயணம் செய்துள்ள ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்வதேச காலநிலை ஆலோசகரும் முன்னாள் நோர்வே வெளிவிவகார அமைச்சருமான எரிக் சொல்ஹெய்ம் வடமாகாண ஆளுநர் PSM சால்ஸ் ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. வடமாகாணத்தின் தற்போதைய நிலை, மீள்குடியேற்ற நடவடிக்கையின் முன்னேற்றம், எதிர்கால அபிவிருத்தி செயற்பாடுகள், சுற்றாடல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரனையும் எரிக் சொல்ஹெய்ம் சந்தித்து பேச்சுக்களை முன்னெடுத்துள்ளார். இதன்போது சமகால அரசியல் மற்றும் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் உள்ள தப்ரபேன் கடலுணவு நிறுவனத்திற்கும் எரிக் சொல்ஹெய்ம் உள்ளிட்ட குழுவினர் பயணம் செய்துள்ளனர். கடலுணவு உற்பத்தி நடைபெறும் இடத்தை பார்வையிட்டதுடன் பணியாளர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 5 படுகாயமடைந்துள்ளனர். விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் ஏனைன் வீதியில் நுணாவில் பகுதியில் இன்று காலை உளவு இயந்திரத்துடன் சிறிய ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 படுகாயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து வெளிநாட்டவர்களை ஏற்றிக்கொண்டு யாழ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த சிறிய ரக வாகனம் முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரத்துடன் பின்னால் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. உளவு இயந்திரத்தில் பயணித்த 5 ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 3 படுகாயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிறிய ரக வாகனத்தில் பயணித்த சிறுமி மற்றும் உளவு இயந்திர சாரதி ஆகியோர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கோண்டாவில் பகுதியை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரே படுகாயமடைந்து சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் இன்று அதிகாலை முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் போக்குவரத்து கட்டணங்களில் திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன கூறியுள்ளார். இலங்கையில் ஒக்டேன் 92 பெட்ரோலின் விலை லீட்டருக்கு 3 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஒக்டேன் 95 பெட்ரோலின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 1 லிட்டர் லங்கா டீசலின் விலை 30 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 333 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
சூப்பர் டீசல் 1 லிட்டரின் விலை 9 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 377 ரூபாவென தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 20 ரூபாவால் குறைக்கப்படவுள்ள நிலையில் அதன் புதிய விலை 215 ரூபாய் என ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதேவேளை ஸ்னோஃபெக் நிறுவனமும் தமது எரிபொருள் விலைகளில் திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. எரிபொருள் கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பேருந்து பயண கட்டணத்தை குறைக்க முடியாது என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். பேருந்து கட்டணங்கள் தொடர்பான தேசிய கொள்கையின் விலை சூத்திரத்தின் அடிப்படையில் கடந்த வருடம் ஜூலை மாதத்தில் வருடாந்த கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகம் தனுஷ்கோடி கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படகில் இலங்கை செல்ல முற்பட்ட தம்பதி உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 8 பேரிடம் மத்திய மாநில உளவுத்துறை, கடலோர காவல்படையினர் மற்றும் சட்ட ஒழுங்கு காவல்துறையினர் தனித்தனியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை பகுதியை சேர்ந்து 4 பேர் நேற்றிரவு தங்கச்சிமடம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடமாடிய நிலையில் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது வவுனியாவைச் சேர்ந்த கணவன் மனைவி ஆகிய இருவரும் கடந்த 2017ஆம் ஆண்டு விமானம் மூலம் சென்னை சென்றடைந்த நிலையில் அங்கு தங்கியிருந்துள்ளனர். அவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திரும்பிச் செல்ல முடியாத காரணத்தினால் சட்டவிரோதமாக தனுஷ்கோடி கடல் வழி படகில் இலங்கைக்கு செல்ல திட்டமிட்டுள்ளனர். கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் இன்றிரவு தங்கச்சிமடம் மாந்தோப்பு கடற்கரையில் இருந்து நாட்டு படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் வழியாக வவுனியா தப்பிச் செல்ல திட்டமிட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. தம்பதி மற்றும் இலங்கைக்கு தப்பிச் செல்ல உதவிய 6 பேர் என மொத்தமாக 8 பேர் தங்கச்சிமடம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். விசாரணைக்கு பின்னர் 8 பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக தங்கச்சிமடம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை மற்றும் புலம்பெயர் நாடுகளில் தொழிலாளர் தின பேரணிகள், வடக்கு கிழக்கிலும் தமிழ் கட்சிகளின் கூட்டங்கள். தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பள உயர்வை அறிவித்த ரணில், மலேக மக்கள் குறித்து தமிழில் உரையாற்றிய சஜித். மூதூரில் ஆவா வன்முறை கும்பல் அட்டகாசம், காவல்துறையினரின் ஆதரவுடன் செயற்படுவதாக பிரதேச மக்கள் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் கல் அகழ்வு சுரங்கத்தில் வெடி விபத்து, 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பலி. கொலம்பிய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் பல பிரயோகம், நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.